நாளைக்கு எக்ஸாம். அப்படி கண்ணை மூடி எல்லாம் படிக்கணும், எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும், எல்லாமே படித்து தான் ஆகணும். ஆனால் அப்படி கண்ணை மூடி உட்காந்தா இந்த எக்ஸாமில் இந்த சாப்டர் முக்கியம், இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு உள்ளிருந்து வரும். அதுதான் உள்ளுணர்வு. புரியுதுங்களா? யாருக்காவது ஏதாவது கொடுத்தோம்னா திரும்பி வருமா? மீன்ஸ் பணம் இதெல்லாம் கொடுக்குறோம், கொடுக்கல் வாங்கலெல்லாம் இருக்குல்லங்க, கொடுத்தா வருமா? இவர்கிட்ட கொடுத்தா வரும், இவர்கிட்ட கொடுத்தா வராது அப்படின்னு உள்ளிருந்து நம்மளை கைட் பண்ணுறது தான் உள்ளுணர்வு. புரியுதுங்களா? ஸோ உள்ளுணர்வுங்கிறது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம ஞானிகள், மகான்கள், சாதுக்கள் அப்படி கண்ணை மூடி உட்கார்ந்தா போதும், நடந்ததையும் சொல்லுவாங்க, நடக்கிறதையும் சொல்லுவாங்க, நடக்க போகிறதையும் சொல்லுவாங்க. அப்படி இந்த குழந்தைகளை தயார் பண்ணுறது தான் இன்டியூஷன் ப்ராசஸ். சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்கிறது. எல்லா குழந்தைகளும் படிக்குது, இதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க, எல்லா குழந்தையும். ஏன் எக்ஸாம் போய் சரியாக எழுதலைன்னா, சில குழந்தைகளுக்கு 100% அப்படியே ரீகால் பண்ணும், எழுதும். சில குழந்தை 80% தான் ஞாபகம் வரும், எழுதும். சில குழந்தைக்கு 50% தான் ஞாபகம் வரும், எழுதும். எஸ் சார்னோ. ஆனால் எல்லாருமே படித்தாங்கல்ல, அப்போ இங்கே நிற்கலை. புரியுதுங்களா? சித்தா அந்த மெமரியில் போய் அது உட்காரணும், கேட்கும்போது அது வெளியே வரணும், ரீகால் பண்ண முடியணும். அப்படின்னு என்ன மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகணும். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், கிளாரிட்டின்னு சொல்கிறோம். ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. இப்போ குருதேவ் படத்தை பார்த்துட்டோம், அது எப்போ யாருக்காவது மறக்குமா? இனி இன்னும் ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், மறக்காது. ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. அது மாதிரி குழந்தை படித்தா அப்படி போய் உள்ளே உட்காரணும். குழந்தை போடுற எஃபர்ட்டுக்கு, அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு அவுட்புட் ரிசல்ட் வரணும். அப்போ இந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது எல்லா குழந்தையும் புக் எடுத்து வச்சு படிக்கும். அப்படி அரை மணி நேரம் படிக்கலான்னு உட்காரும், 5 நிமிஷம்தான் படிச்சிருக்கோம். அம்மா சமையல் அறையில் எதாவது பண்ணுவாங்க, வாசம் வரும், அம்மா பண்ணுறாங்க, புரியுதா? பக்கத்து ரூமில் ஏதாவது டிவி சத்தம் கேட்கும், 6 அடிச்சிட்டாரு. அப்புறம் திடீர்னு நம்ம வீட்டு குழந்தையோடும், உடனே கவனம் அங்கே போயிடும். தெருவில் ஏதாவது விற்றுட்டு போவாங்க, அங்கே போயிடும். அந்த குழந்தை படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கு, கையில் புக்கு இருக்குது, ஆனால் மைண்டு ஜென்டில் வாக் போகுது. எஸ் சார்னோ. அப்படி போகாமல் உடம்பு மனசு, அதை உடம்பு புத்தகத்தோட மனசு பிரயாணம் பண்ணணும். அதை உருவாக்கி தர்றது தான் இன்டியூஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி, அடுத்தது கான்சன்ட்ரேஷன். இந்த ரெண்டும் வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி ஆகிடும். எல்லாம் ஃபேஸ் பண்ணல, நான் எழுதிடுவேன், ஜமாளிச்சிருவேன், எல்லாம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 3 C's கிடைக்கும். கிளாரிட்டி, கான்சன்ட்ரேஷன், கான்ஃபிடென்ட். அது மட்டும் இல்லை, லிசனிங் கெப்பாசிட்டி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் ஒரு 15-20 நிமிஷம் பேசினேன், திருப்பி சொல்லுங்கன்னா எவ்வளோ பேர் முழுசாக சொல்ல முடியும்? சொல்லுவாங்க, சிலர் சொல்லிடுவாங்க. அதுதான் லிசனிங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறது. ஸ்கூலில் டீச்சர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஏன் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அதை உள்வாங்கி கொண்டு போகுது? அந்த லிசனிங் கெப்பாசிட்டியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த கூர்ந்து கவனித்து உள்ளே கொண்டு போகிறதுல வித்தியாசம் இருக்குது. அதை சரி பண்ணி கொடுக்கும் இன்டியூஷன் ப்ராசஸ். புரியுதுங்களா? அழகாக குழந்தை கவனிச்சுட்டு வந்தாலே போதும். வீட்டில் வந்தால் படிடா, டீச்சர் சொன்னதே எனக்கு முழுசாக உள்ளே ஏறிடுச்சு, நான் படிக்கவே வேண்டியதில்லைங்கிற அளவுக்கு அந்த லிசனிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். யாராவது பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஆண் பிள்ளைகளும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யாராவது தொடுவாங்க நிறைய பேர், இது ராங் டச் ஆர் ரைட் டச், அந்த குழந்தையோட உள்ளுணர்வு சொல்லும். இவங்க நம்மளை சரியாக தான் தொடுறாங்க, இல்லை தவறான தொடுதல் இதுன்னு அந்த குழந்தையோட உள்ளுணர்வு சொல்லும். இப்படிப்பட்டதுக்கு தான் இந்த பயிற்சிகள். சரி, இப்படி சார் இதெல்லாம் 4 நாளில் நீங்கள் நடத்திடுவீங்களா? ஏன் சார், என் குழந்தை ஸ்கூலுக்கு வருஷம் பூரா போகுது,
டியூஷன் வச்சுருக்கேன், ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்கேன், வீட்டில் நான் சொல்லித்தர்றேன், இத்தனையும் பண்ணி ஒன்றும் வரல. நீங்கள் 4 நாளில் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்களே, அது இத்தனை வேறு பணத்தை கேட்குறீங்க, இது எப்படி சார் சாத்தியம்? அப்போ அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணுமல்ல. நாங்கள் எல்லாம் நடந்திருக்கு, அந்த குழந்தை கூட ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறது? அதுக்கு தான் கண்ணை கட்டுறது. அந்த குழந்தைகளுக்கு பிக்சர் சொல்கிறது, கலர் சொல்கிறது, புக் எடுத்து அப்படியே கண்ணை கட்டிகிட்டே படிக்கிறது, அங்கே யார் உட்காந்துருக்காங்க, அவர் பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறது. அப்போது ரைட், நம்ம குழந்தைக்கு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்குன்னு பேரண்ட்ஸுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு தான் அந்த கண்ணை கட்டி பண்ணுறதெல்லாம். பட்டு பண்ணுறது அதுக்காக அல்ல, எஜுகேஷனில் அவங்களுக்கு என்ன டெவலப் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த பயிற்சி. லைஃப் டைம் கிஃப்ட்டுங்க. நீங்கள் ஒரு குழந்தைக்கு 3000 4000 ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, 6 மாதத்தில் அது பத்தாமல் போயிடும், புதுசு எடுக்கணும். ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், 5000 10000 செலவு பண்ணுறோம், மறுபடியும் அடுத்த வருஷமும் செலவு பண்ணணும். இது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற லைஃப் டைம் கிஃப்ட். புரியுதா? உங்கள் கைடன்ஸே அந்த குழந்தைக்கு தேவை இருக்காது, அதுக்கு ரைட் டைமில் ரைட் டிசிஷன் வரும். நாம் என்ன படிக்கணும், எது படிக்கணும், எதுக்கு வாய்ப்பு அதிகம், எல்லாம் அந்த குழந்தைக்கு உள்ளிருந்து வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி இன்டியூஷன் ப்ராசஸ். வாய்ப்பு கிடைச்சா தவற விட்டுறாதீங்க. 5 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே போயிட்டால் பண்ண முடியாது. என்ன கேட்டால் 13 14 வயசுக்குள்ளே பண்ணிடணும், அதுதான் ரொம்ப பெஸ்ட். இப்போ நான் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு தான் திருப்பத்தூர்லேருந்து வர்றேன். இன்றைக்கி தான் முதல் நாள் பயிற்சி. காலையில் ஆரம்பித்து இப்போ 5 மணிக்கு முடிச்சுட்டு அங்கேருந்து நான் வர்றேன். புரியுது? ஏன்னா சம்மரில் கண்டினியூஸாக கிளாஸஸ் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேலூரில் ஏற்பாடு பண்ணுனா தவறாமல் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைகளை கொண்டு வந்து கட்டாயமாக சேர்த்துங்க. சேர்த்துவீங்களா? எஸ். ஜெய் குருதேவ்.